ஜோதிகா அவர்கள் வந்து என்ன பண்ணாலும் விமர்சனங்கள் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இப்போ அவங்க மேலே இருந்துட்டு இருக்கு. ஜோதிகா கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, ஸ்மோக் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள், ஒரு எதிர்மறை விமர்சனத்துக்கு வந்து அவங்களே தீனி போடுறாங்க. யார் போடுறது? ஜோதிகாவை தீனி போடுறாங்க. பாசிட்டிவான தகவல் நிறைய இருக்குது. ஜோதிகா படம் ஓடலைன்னா அந்த சம்பளத்தை கூட பாதி சம்பளம் திருப்பி கொடுத்துருவாங்கன்னா நிறைய தகவல் வந்து பெண்களை வந்து சும்மா தான் பயன்படுத்த. அது இப்போ சொல்கிறது அதுதான் இங்கே என்ன கேட்டால், ஏற்கனவே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையான்னு நீங்கள் வந்து ஒரு முன்னணி நடிகை ஆனீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் மும்பை போனதை வந்து நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. இதே தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களை வந்து நடிகை அடையாளம் காட்டுச்சா, மும்பை இண்டஸ்ட்ரி அடையாளம் காட்டுச்சா? நீங்கள் சொல்லுங்கள். இருக்க அடுத்தடுத்து இப்போ நீங்கள் ஜோதிகாவால் பல சிக்கல்களை இவங்க சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக சிவகுமார் குடும்பம் வந்து அந்த செல்லை தட்டின பிறகு ஒரு நெகட்டிவ் பார்வை வந்து சிவகுமார் ஃபேமிலியில் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் வந்து அடுத்த படம் வந்து சூர்யாவுடைய வெற்றியை பொறுத்து தான் அவருடைய கெரியரே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ஜோதிகா அவர்கள் வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. பாம்பேக்கு போனதுக்கு அப்புறமேலேருந்து அவங்க மேலே பலவிதமான விமர்சனங்கள், என்ன பண்ணாலும் விமர்சனங்கள் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இப்போ அவங்க மேலே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ அவங்க சமீபத்தில் நிறைய நேர்காணல்களில் தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி தரைக்குறைவாக பேசிட்டாங்க. அதாவது பெண்களுக்கு வாய்ப்புகளே கொடுக்க மாட்டாங்க, மேல் சென்ட்ரிக் மூவிஸ் தான் இருக்கும், பெண்களை வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அப்படின்றத வந்து ஒரு இன்டர்வியூ இல்லாமல் அவங்க எங்கெல்லாம் போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ, எந்த ப்ரமோஷன்ஸ் தான் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கேள்விகளோட அதை பதிவு பண்ணுறாங்க. இது அவங்க மேலே வந்து பெரிய கோபத்தை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது அவங்க அப்படி சொன்னாங்களா? இது அவங்களுடைய நோக்கம் என்னது? அதாவது ஒரு நெகட்டிவ் பார்வை எதனால் வருதுன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான். முதல்ல அவங்க வந்து இங்கே சூர்யாவை 2 ஜோதிகாவை பார்க்கணும். முதல் ஜோதிகா வந்து சூர்யாவை மனம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஜோதிகா. அப்போ ஒரு நடிகையாக பார்த்தாங்க. அவங்க ஒரு நடிகையாக இருக்கும்போது அவங்களோட நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய என்ன சொல்கிறதுனா அந்த சம்பள விஷயத்தில் வந்து கேட்டால் எல்லோரும் தயாரிப்பாளரும் பாராட்டினாங்க. படம் ஓடலைன்னா அந்த சம்பளத்தை கூட பாதி சம்பளம் திருப்பி கொடுத்துருவாங்கன்னா நிறைய தகவல் வந்து பாசிட்டிவான தகவல் நிறைய இருக்குது. ஜோதிகா மனம் முடித்த பிறகு அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ்நாட்டு மருமகளாக பார்க்கப்பட்டாங்க. அப்போ பெரிய ஒரு கேப் விழுது. பிள்ளைகள் வளர்க்கணும், அந்த மாதிரி அதை கம்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி, மீண்டும் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் இருக்குது. அப்போ அதுவரையிலும் வந்து சர்ச்சை இல்லை. அதுக்கு பிறகு அவங்க வந்து படங்களில் வந்து நடிக்க ஆரம்பித்த பிறகு, ரீஎன்ட்ரி கொடுத்த பிறகு அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார், நான் சொல்கிறது சங்கி டீம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கேட்டால் அவங்க வந்து எது சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு மறுப்பு சொல்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் வந்து இவங்க ஒரு பள்ளிக்கூட விஷயம் சொன்னாலும் சரி, ஏற்கனவே தஞ்சாவூரில் அவங்க தஞ்சை கோயிலில் போய் சொல்லும்போது ஒரு சர்ச்சையாக்குனாங்க. இப்படி அவங்க எது சொன்னாலும் வந்து கேட்டால் அதை வந்து ஒரு சர்ச்சையாக்குற மாதிரி சில பேச்சுக்கள் வந்து, ஏன்னா அவங்க கோயிலை மையப்படுத்தி சொன்னால் சங்கிகள் இறங்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் கோயிலுக்கு அது ரொம்ப யதார்த்தமான வார்த்தையாக கூட எடுத்துக்கலாம். கோயில்கள் கட்டுறதை விட நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டணும்னு அவங்க எந்த இடத்துல சொன்னாங்களோ அதை வச்சு கொஞ்சம் விமர்சனம் ஆயிடுச்சு. ஏன்னா தஞ்சாவூரில் போய் தஞ்சை பெரிய கோயிலில் போயிட்டு ஏன் அதை வந்து சொல்லணும்? அப்போ பெரிய அதிமேதாவையா இவங்க? இப்போ புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்கம்மா, அங்கே வந்து திறப்புழாக்கு உங்களை கூப்பிட்டாங்க, இல்லை ஒரு அங்கே வந்து ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கே நீங்கள் சொன்னால் கூட அது தவறு தான். ஏன்னா எந்த விழாவில் போய் நம்ம கலந்துக்கிறோமோ அந்த சம்மந்தமாக வந்து நெகட்டிவாக பேசக்கூடாது எப்போவுமே. ஒரு பர்த்டேக்கு ஒருத்தரை வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு உங்களை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க அங்கே போயிட்டுன்னு கேட்டால் அவரை பற்றி நீங்கள் நெகட்டிவாக சொன்னால் எப்படி இருக்கும்? யாருக்கு பிறந்தனாலோ அவங்கள பற்றி நீங்கள் நெகட்டிவாக சொன்னால் ஏதாவது ஏற்புடையதாக இருக்குமா? ஒரு திருமணத்துக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் ஏங்க திருமணம்லாம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறீங்க நீங்கள் அப்படி சொன்னால் அப்படி நல்லா இருக்குமா? அது மாதிரி தான் கேட்டால் நீங்கள் ஒரு கோயில் விழாவில் போய் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு உங்களை திறப்புழா கூப்பிட்றாங்கன்னா அங்கே நீங்கள் சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வேறு மாட மாளிகை கட்டுறதை விட கோபுரங்கள் கோயில் கோபுரங்கள் கட்டுறதை விட நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டலான்னு சொன்னால் அது அது யதார்த்தம். ஆனால் கிட்டத்தட்ட அவங்களுடைய வீடே கேள்விப்பட்டேன் 500 கோடிக்கு மேலே இருக்கும் அவருடைய வீடுகள் மட்டுமே. இங்கேயும் சரி அங்கே மும்பையிலையும் சரி வீடுகளே கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலேயே இருக்கும் அவர் வீடுன்னு சொல்லி கூட கேள்விப்பட்டோம். சரிங்களா? அது அந்த மாதிரி வந்து
ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ஒரு கருத்து சொல்லும் போது எதை பற்றி கருத்து சொல்கிறோம், எங்கே போய் சொல்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க வந்து ஒரு அவார்ட் ஷோவில் தான் வந்து அவார்ட் வாங்க வரும்பொழுதோ இல்லை கொடுக்கும் பொழுதோ தான் வந்து அந்த ஸ்டேஜில் தான் அதை சொன்னாங்க. இல்லை, நான் சொன்ன கோயில் ஏற்கனவே தஞ்சை கோயில் சம்மந்தமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இவங்க சொல்கிறாங்க பல்வேறு கருத்துக்களை வந்து எந்த இடத்துக்குலாம் போகிறாங்களோ அங்கே சொல்லக்கூடிய கருத்துக்கள் முதல்ல அவங்க சொன்னது கேட்டால் தஞ்சாவூரில் தான் சொன்னாங்க. அங்கே சொன்ன பிறகு தான் அடுத்தடுத்து சர்ச்சையாகும் போது கேட்டால் அங்கே போகிற இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிற மாதிரியான சில வார்த்தைகள் வந்து அங்கே தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வாசியாக வந்து சூர்யாவோட மும்பைக்கே அவங்க போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஒரு குடும்பங்களில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாமியார் மாமனார் கூட வந்து இவங்க வந்து சேர்ந்து கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்க. பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்க வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியாக போய்ட்டு அது அவங்க தனிப்பட்ட சுதந்திரம் தான், நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து விலகி போய் இன்னொரு ஸ்டேட்டில் போய் அங்கே தங்கும்போது அங்கே இங்கே உள்ள மக்களுடைய பார்வை இருக்குல்ல, சூர்யா மீது உள்ள பார்வை வந்து வெறும் நடிகராக மட்டும் பார்க்காம நம்ம வீட்டு பிள்ளையாவே பார்த்துட்ருக்கிற ஒரு சூர்யா வந்து இங்கே இல்லாமல் தமிழ்நாட்டை இல்லாமல் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார், ஸோ மும்பை வாசி ஆகிட்டார் அப்படின்போது அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடியது எல்லாமே வந்து பார்வையால் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அது சூர்யா பேசுனதாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவோட சேர்ந்து கார்த்தி பேசுறது எல்லாமே வந்து சர்ச்சையாகுது. இது வந்து ஏதோ திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சங்கி கும்பல் தான் பண்ணுறாங்கன்றதை தாண்டி அந்த சங்கி கும்பலே பண்ணால் கூட அது பல தரப்பில் வந்து கேட்டால் அது வந்து நியாய பார்வையில் பார்க்கப்படுது. அதோட தொடர்ச்சி தான் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து வரும்போது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்குவாக்கு பிறகு படம் தோல்விக்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்க சொன்ன கருத்து அதிலே முரண்பட்ட கருத்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 படம் தான் சரியில்லை, அதுக்கப்புறம் படம் நல்லா தான் இருக்குன்னெலாம் அவங்களே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க படத்துக்கு. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக சிவகுமார் குடும்பம் வந்து அந்த செல்லை தட்டினது பிறகு சிவகுமார் தான் ஆரம்பித்து வச்சார். அந்த செல்லை தட்டின பிறகு ஒரு நெகட்டிவ் பார்வை வந்து சிவகுமார் ஃபேமிலியில் வந்து அது எப்படி அதுதான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியம் அந்த உண்மையிலே. ஏன்னா சிவகுமார் மீது வந்து ரொம்ப நல்ல மரியாதை உண்டு. ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த காலம்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவருக்கு குறைஞ்ச சம்பளம் வாங்கும்போது கூட பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வந்து முதல் மாணவனுக்கு, அதாவது கேட்டால் இந்த 10th ஸ்டாண்டர்டில் வந்து முதல் மாணவன் வந்தாங்க, +2ல் வந்து பியூசியில் எல்லாம் முதல் மாணவன் அவங்களுக்கு அப்போது வந்து கேட்டினா 2000 ரூபா வந்து கொடுப்பாங்க. தினத்தந்தியில் ஹெட்லைனில் வரும் 20,000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய். அதாவது அவர் குறைஞ்ச சம்பளம் வாங்கும்போது அப்போ 2000 ரூபானா பெரிய பணம்ல அந்த காலத்தில். அந்த மாதிரி வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்காரு அவர். படிப்புக்கு இன்றைக்கி இல்லை, நடிகரில் எனக்கு தெரிஞ்ச கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை ஊக்குவிச்சது வந்து கிட்ட சிவகுமார். எந்த சந்தேகமும் இப்போ ஜோதிகா அவர்கள் வந்து நேர்காணலில் வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது, பெண்களை வந்து சும்மா தான் பயன்படுத்த அது இப்போ சொல்கிறது அதுதான் இங்கே என்ன கேட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையா நீங்கள் வந்து ஒரு முன்னணி நடிகை ஆனீங்க நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறதே உண்மையாக இருந்தாலும் கூட அது இப்போ நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் வந்து நீங்கள் மும்பை போனதை வந்து நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் மும்பையில் போன உடனே உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் உங்களை நியாயப்படுத்தி நான் கேட்குறேன், இதே தமிழ் இண்டஸ்ட்ரியை உங்களை வந்து நடிகை அடையாளம் காட்டுச்சா மும்பை இண்டஸ்ட்ரி அடையாளம் காட்டுச்சா? நீங்கள் சொல்லுங்கள். ஜோதிகான்ற நடிகை தமிழில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பல படங்கள் தோல்வி படங்களும் இருக்குது. முன்னணி கதாநாயகங்களோடு நடிக்கும்போது நீங்கள் எல்லா கதாநாயகங்களும் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு நடிகையாக அறியப்படுறது எங்கே? தமிழ்நாட்டில் தான். அப்போ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையா வந்து நீங்கள் பெரிய நடிகை ஆகிட்டீங்க. அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இங்கே தமிழில் வந்து உங்களை வந்து அவங்க பயன்படுத்திக்கலை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களை அந்த கிளாமர் கண்ணோட்டத்தில் வந்து இங்கே உள்ள ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா உங்களை மருமகளாக பார்க்குறாங்க இங்கே, அதை புரிஞ்சிக்கல ஜோதிகா. இப்போ ஜோதிகா வந்து என்ன எவ்வளோ பேர் நடிகை ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு மருமகளாக பார்க்குறாங்க. ஒரு பெரிய குடும்பம், ஒரு உயர்ந்த மனிதன் குடும்பத்தில், சிறந்த மனிதன் குடும்பத்தில் உங்களை வந்து ஒரு மருமகளாக பார்க்கும்போது நீங்கள் மும்பையில் காட்டுற மாதிரி அரைக்குறை ஆடை அணிகிறது, வெப்சீரிஸில் வந்து சிகரெட் பிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்படுறதா இருக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போது மற்ற நடிகை நீங்கள் எடுத்துங்க, எந்த நடிகை வேணாலும் எடுத்துங்க,
அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அவங்க கேட்டால் அவங்க வந்து அக்கா ரோல் அம்மா ரோல்னு சொல்லி போயிடுறாங்க. நீங்களும் அப்படி தான் ஆரம்பிச்சிங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கு பிறகு வந்து கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்கிற ரோல் கேரக்டர் வந்து இங்கே கொடுக்கல. இதுதான் முக்கியம். இப்போ அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சைத்தான் ஒரு படம். அந்த படத்தில் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட வந்து குடும்பத்தோட தனியாக ஸ்விம்மிங் பூலில் குளித்தா கேள்வி வந்துடும். குடும்பத்தோடு குளிக்கிற மாதிரியான காட்சிலாம் இருக்கும், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி. ஸோ காலப்போக்கில் அவங்களுடைய ஆடை கலாச்சாரம், பேச்சு, கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறதுலாம் இப்போ நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஜோதிகா கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, ஸ்மோக் பண்ணுற மாதிரி நடிக்கிறது. இதெல்லாம் வந்து எப்படி வேணால் நடிக்கலாம்னு வந்து நான் கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்கன்னு கேட்டால் இது என்ன நடிப்பு தானே, இது ஏன் நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் நடிக்கலாம். நீங்கள் ஒரு படம் இருக்குது, சரிதாவோட படம் இருக்குமா, அந்த சரிதா வந்து அந்த படத்தை வந்து விபச்சாரி கேரக்டர் நடிப்பாங்க. ஆனால் எந்த ஒரே ஒரு சின்ன ஒரு ஆபாச காட்சி கூட நீங்கள் பார்க்க முடியாது. தப்பு தாளங்கள் படம் பேர். தப்பு தாளங்கள்ன்ற படம் வந்து ரஜினி சரிதா இவங்க நடித்த படம். பிளாக் அண்ட் ஒயிட் 79 நினைக்கிறேன், 79 நினைக்கிறேன். ஸோ அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரிதா வந்து ஒரு விபச்சாரி நடிப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன காட்சி கூட நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு ஆபாச காட்சி நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ எப்படி விபச்சாரியாக நடிக்கிறாங்க, ஆனால் வந்து ஒரே ஒரு ஆபாச காட்சி கூட இல்லை. அதுதான் இயக்குனருடைய சாமர்த்தியம். அதனால் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள், ஒரு எதிர்மறை விமர்சனத்துக்கு வந்து அவங்களே தீனி போடுறாங்க. யார் போடுறது? ஜோதிகாவை தீனி போடுறாங்க. இப்போ ஜோதிகா அவர்கள் வந்து பாம்பேயில் போயிட்டு அவங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்களோ, தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் இல்லையா? வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. இல்லை திரைப்படங்கள் வந்து அங்கே எந்த மாதிரியான கதைக்கு தேவையான படங்களை அவங்க எடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து தமிழக மக்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, தமிழக மக்களை பொறுத்து பிரச்சனை இல்லைம்மா. இது ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், அங்கே நடிக்கிற ஒரு ஹேமமாலினியாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ நடிகைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த விமர்சனம் வருதான்னா இல்லை. ஏன் இங்கே விமர்சனம் கேட்டால், இவங்க தமிழ்நாட்டோட இவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க கேட்டால் தமிழ்நாட்டு பொண்ணாவே மாறிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் கேட்டால், இப்போ நான் சிம்ரன் மீது ஒரு பார்வை இருக்குது, ஜோதிகா மீது ஒரு பார்வை இருக்குது, நமிதா மீது ஒரு பார்வை இருக்குல்ல, அதே அந்த பார்வை எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது சொல்லுங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, ஒரு நடிகைக்கு ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது. அது எந்த நடிகைனா இருக்கட்டும், அவங்க எந்த மொழியில் கூட நடிக்கட்டும். இப்போது சுஹாசினி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளம், அந்த கிட்டத்தட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் அவங்க மேலே ஒரு அடையாளம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ராதிகா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராதிகா மேலே ஒரு செக்ஸுவலான காட்சியில், அந்த மாதிரியான காட்சியிலலாம் அவங்க நடிக்க மாட்டாங்க. ஒரு வரம்போடு இருக்கும். அப்படின்னாலும் முழுக்க நடிப்பை வெளிப்படுத்துவாங்க. ஜோதிகா வந்து யார்? ஜோதிகா வந்து சிறந்த நடிகையை தான் பார்த்தாங்க. ஒரே ஒரு படம் சந்திரமுகி படத்தில் அவங்களுடைய நடிப்பு, அபாரமான நடிப்பை பார்ப்போம் இல்லையா? ஸோ இப்படி வந்து ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது. சினிமாவுக்கான ஒரு பார்வை இருக்குது, ஆடியன்ஸுக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையில் தான் அவங்க ஸ்லிப் ஆகுறாங்கன்றது தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா இப்படியான காட்சிலாம் கேட்டால் அவங்க கடந்த காலத்தில் கூட இந்த மாதிரி வந்து ஸ்மோக் பண்ணுற காட்சிலாம் நடிச்சிருக்க மாட்டாங்க. நடிப்புக்காக நீங்கள் சொன்னால் கூட அது ஆடியன்ஸோட பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பொது பார்வைன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கேட்டால் அவங்க ஸ்லிப் ஆகிற போது அது விமர்சனம் ஆகுது. இது வந்து நீங்கள் ஒரு குடும்பத்தில் நீங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டோட மருமகளாக ஆகாமல், ஒரு உயர்ந்த குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு மருமகளாக ஆகாமல் நீங்கள் எப்பவும் போல் ஒரு நடிகை என்னன்னு கூட அப்பயும் கூட இந்த விமர்சனம் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்னங்க ஒரு நல்ல நடிகையாச்சே, இவங்க ஏன் இப்படிலாம் நடிக்கிறாங்க? இங்கே கஷ்டமான குடும்பத்தில் போனதுக்கப்புறம் அந்த ஒரு தோற்றம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு தோற்றத்தால மக்களை ஏற்றுக்க முடியலன்னு அப்படி இல்லை. அது ஏன் அதில் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். அதில் என்ன தப்பு? நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பார்வை உங்கள் மேலே வந்து ஒரு சமூகத்தில் ஒரு கெட்ட பார்வை இருந்துட்டு நல்ல பார்வை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நல்ல பார்வைக்கு வந்துட்டு கெட்ட பார்வை நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் 100 படத்தை நடிச்சிருக்கீங்க, நல்ல கேரக்டர், விதவிதமான கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரில் வந்து நீங்கள் தப்பு. இப்போது உங்களுக்கு தெரியும், சாவித்திரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த பழங்காலத்தில் பெரும் புகழ்பெற்ற நடிகை. அவங்க எடுத்திருக்க கேரக்டர் எல்லாமே நடிப்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியது. கஷ்டமான குடும்ப பாங்கான காட்சிகள் பல படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் அதே அவங்க கேட்டால் ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டை எடுக்கிறாங்க. மார்க்கெட்டை எடுக்கணும்னு கேட்டால் அவங்க ஒரு கவன ஈர்ப்புக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மலையாள படம் ஒன்று அவங்களே தயாரிக்கிறாங்க, சொந்தமாக தயாரித்து
இயக்குறாங்கன்னு தெரியல. இயக்குறம் வேறு யாருன்னு நினைக்கிறேன். நான் சொந்த தயாரிப்பு, அது நல்லா தெரியும் எனக்கு. மலையாள படத்தில் ரொம்ப வந்து கவர்ச்சியாக நடித்தாங்க. யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கவர்ச்சியான ஒரு கேரக்டர். அப்போவே அந்த காலத்துலேயே விமர்சனம் ஆச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயே அது பெரிய விமர்சனமாச்சு. ஏன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம்ல, மலையாளத்தில் ஏற்ற மாதிரி மலையாள நடிகைகள்லாம் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க மேல் வந்து மாறாக்கு இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை ஒரு மாதிரி கேட்டினா நீங்கள் கூட சொன்ன இதில் என்னங்க தப்பு இருக்குது, அவங்க கல்ச்சர் ஆடை கலாச்சாரமே அப்படி தானே, இதில் என்ன நடித்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் எனக்கு அது ஆடை கலாச்சாரம் இருக்குது. இப்போ கேரளாவில் ஒரு ஆடை கலாச்சாரம் இருக்குது, ஆந்திராவில் ஒரு ஆடை கலாச்சாரம் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது, கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்குது, வட இந்தியா முழுவதும் வெவ்வேறு ஆடை கலாச்சாரங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கலாச்சாரத்தில் போய் நீங்கள் பார்க்கும்போது இங்கே உள்ள நடிகர், இங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும், இங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும், அங்கே இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள ஜோதிகா இப்போ நீங்கள் வந்து இப்போ பேன் இண்டியா, இப்போ பிரச்சனையே சிக்கல் எங்கே இருக்குன்னா இப்போ பேன் இண்டியா மூவின்னு ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் வெப்சீரிஸ்லாம் இப்போ எடுக்கிறாங்கல்ல, எதுக்காக எடுக்கிறாங்க, 4 மொழி 5 மொழி 6 மொழி அனைத்து மொழியிலும் கூட எடுக்கிறாங்க. அப்போ அனைத்து மொழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பார்வையாளர் தானே வருவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோதிகா தமிழ்நாட்டிலே வளர்ந்து நடித்த ஒரு எங்கேயாவது பிறந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தானே ஒரு நடிகை அறியப்பட்டாங்க. அவங்க மேலே வந்து ரசிகர்களுக்கு பெருவாரியான ரசிகர்கள் கேட்டால் அவங்க வந்து யார் ஜோதிகாவுக்கு எங்கே இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். என்ன தமிழ்நாட்டில் தான் ரசிகர்கள் அதிகம் ஜோதிகாவுக்கு. நீங்கள் இப்போனா அவங்க போய் மும்பையில் போய் நடிச்சுக்கலாம், ஆனால் ஒரு நடிகை அறியப்பட்டது பெருவாரியான வந்து மெஜாரிட்டி ஆடியன்ஸ் எங்கே தமிழ்நாட்டில் தான். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் போய்ட்டு அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடிச்சுட்டு அதை கொஞ்சம் அப்படியே டப் பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. ஓகே சரி, இப்போ விமர்சனமே அப்படி தான் ஜோதிகா மீது வருது. இதே நீங்கள் இங்கே அவங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போகிறது கூட எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி, அங்கே உள்ள சம்பளம் ஜாஸ்தி. ரெண்டாவது ஹிந்தியில் வந்து நம்ம ஏன் வந்து சம்பளம் அதிகம்னு சொன்னால், வட இந்தியா முழுவதும் கேட்டால் ஹிந்தியில் நடித்தா வட இந்தியா முழுவதும் வந்து படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியும். இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் நடிச்சிங்கன்னு கேட்டால் வட இந்தியா முழுவதும் கேட்டால் டப் பண்ணி தான் பண்ண முடியும். அதோட நேரடி ஹிந்தி படத்தில் நடித்தாருன்னா அங்கே வந்து ஹிந்தியில் வந்து ஒரு மார்க்கெட், அங்கே போய் ஒரு அமீர் கான் ஆகலாம்னு நினச்சார் யார், நம்ம சூர்யா, இல்லை சல்மான் கான் ஆகிடலான்னு நினச்சார். அப்படி தான் போய் நடித்தாக்கா வட இந்தியா முழுவதும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியான தியேட்டர்கள் வந்து இருக்கும். அப்போ அங்கெல்லாம் வந்து படத்தை வெளியிடும் போது கேட்டால் இவர் வந்து பெரிய ஸ்டார் ஆகிடுவார், ஆல் இண்டியா பெரிய வந்து ஸ்டார் ஆகிடுவார்னு சொல்லி தான் அப்படி தான் வந்து சூர்யா கொண்டு போனது. அந்த கங்குவா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த திட்டம் வந்து க்ளோஸ். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா மறுபடியும் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வர்றதா இல்லை மும்பையிலே இருக்கிறதா அந்த குழப்பம் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நினைக்கிறேன்னு கேட்டேன்னா சூர்யாவுக்கு தான் அந்த சிக்கல். இப்போது பொண்டாட்டியோடு சேர்ந்து எப்படியும் வந்து ஹிந்தியில் வந்து வேகாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒன்று பொண்டாட்டியோடு சேர்ந்து வீட்டில் வந்து அவர் பொண்டாட்டியோடு சேர்ந்து பொண்டாட்டியான மார்க்கெட் இருக்குது இல்லையா, ஹிந்தி படங்களில் வெப் சீரிஸ்லாம் நடிக்கிறாங்க, சீரிஸ்லாம் நடிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க கூட இருக்கிறதா இல்லை தமிழ்நாட்டில் வந்து நடிக்கிறதா. தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள வந்து தொடர்புகள் நிறைய கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. இங்கே மும்பையும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் இல்லாமல் ஒரு இன்னும் 2 பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு சூர்யா. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் இங்கே வந்து ஷூட்டிங் இருக்குது, வராங்க, நடிக்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த வாசம் என்பது மும்பை வாசியாக தான் இருக்கிறார் அவர். ஸோ அது எதுக்காகனா மனைவிக்காக. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் வந்து அடுத்த படம் வந்து சூர்யாவுடைய வெற்றியை பொறுத்து தான் அவருடைய கெரியரே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியாக வரட்டும், நமக்கு ஒன்றும் கெட்ட எண்ணம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். இங்கே யாராவது ஒரு விஷயம் சொல்கிறோமா, இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கண்ட்ரோல்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஆளுமைப்படுத்துறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒபீடியண்ட்டாக இருக்கிறது. ஒபீடியன்ட்றது வேறு, ஒருத்தர் வந்து ஆளுமைப்படுத்துறது வேறு. ஒருத்தர் கீழ்ப்படிந்து இருக்கிறது வேறு, ஒருத்தர் ஆளுமைப்படுத்துறது வேறு. சரிங்களா? ஒருத்தர் நம்ம கீழ்ப்படிந்து நடிக்கிறதுனால அவருடைய ஆளுமைக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவங்க அப்படின்னு கிடையாது. இங்கே முதல்ல வந்து கணவன் மனைவிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இதுவே இருக்கக்கூடாது. நான் கேட்டேன், நான் வந்து என்னை நீ ஆளுமைப்படுத்து, நான் உன்னை ஆளுமைப்படுத்துறேன்ற அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 தரப்புலையும் எது சரியாக இருக்குமோன்றதை கலந்து பேசி ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் அந்த கீழ்ப்படிதல்ன்றது. அதுதான் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற, எனக்காக நீ இதை விட்டு கொடு, உனக்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் இல்லை நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்றது, இது வந்து ஆளுமைப்படுத்துறது. இப்படி ஆளுமைப்படுத்துறது யாரு? எனக்கு தெரிஞ்சிருக்கேன் வந்து கேட்டால் இப்போ ஜோதிகாவோட கொடி பறக்குது.
அப்போ இத்தனை ஆண்டுகள் ஒபீடியண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். இல்லை இப்பதானே இவ்வளோ நாள் அவங்களுக்கு இருந்துன்னா தோணுது அங்கே வந்து எல்லாரும் கரெக்டான கேள்விமா, அருமையான கேள்வி. இப்போது அந்த குடும்பத்தில் வந்து தலைவர்னு இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவகுமார். சூர்யா குடும்பத்துக்கு, கார்த்திக் குடும்பத்துக்கு தலைவர் யார்? சிவகுமார் தான் தலைவர். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் தான் தலைவர். கல்யாணம் ஆகிட்டு 2 பிள்ளைகள் பெற்றுட்டாங்க இவங்க. அது வரைக்கும் அவர் தலைவராக இருந்தார். பிள்ளைகள்லாம் வளர்ந்த பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தலைமை பொறுப்பில் இருந்து அவர் ஸ்லிப் ஆகிறார். எப்போ ஸ்லிப் ஆனார் தெரியுங்களா? பப்ளிக் ஒப்பீனியன் இருந்த வரைக்கும், நல்ல ஒப்பீனியன் இருந்த வரைக்கும் சிவகுமார் வந்து அந்த குடும்பத்தில் அவர் சொன்னது எல்லாமே கேட்டாங்க. ஒரு மதிப்பு இருக்குது சமூகத்தில். அவர் எப்போ மதிப்பை இழக்கிறாரு சிவகுமார்? சாதாரண விஷயம், அவர் செல்லை தட்டி விடுறாரு. அந்த செல்லை தட்டின பிறகு தான் கேட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை பேரும் காரி துப்புனாங்க. இது ஃபேக்ட். நான் சொல்கிறது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். அந்த செல்ஃபோனை தட்டி விட்ட பிறகு அதுக்கப்புறம் 2வது முறை வந்துட்டு மறுபடியும் வந்து அவர் செல்லு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பிரச்சனை போச்சுன்னு கேட்டால் மறுபடியும் இன்னொரு தடவை வந்து கேட்டால் செல்லை தட்டி விட்டார். பப்ளிக்கில் வந்து அந்த சால்வையை பிடிச்சி வீசி எறிகிறது, மேடையில் பேசுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் பல சர்ச்சையான விஷயங்களை பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் மேலே உள்ள சர்ச்சைன்னா ஒரு நியாயமான கருத்து. உங்களுக்கு நியாயம் படுறதுன்னு கேட்டால் மற்றவங்களுக்கு நியாயம் தெரியாது, நியாயமாக தெரியாது. உங்களுக்கு நியாயம் தெரியும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு எமோஷ்னலாக பேசக்கூடிய ஒரு நபராகிட்டார். அது வந்து கேட்டால் வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு அவர் மேலே. உண்மை அது. அதுதாண்டின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி கேட்டால் அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் சிவகுமார்ட்ட இருக்க மேடை சர்ச்சை இல்லாத மனிதர் சிவகுமார். ஆனால் சர்ச்சைன்றதுன்னு கேட்டால் அந்த செல்லு தட்டி விட்டது எல்லாம் தொடர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய எல்லாருமே குடும்பத்தில் போட்டி போட்டு பேச ஆரம்பித்தாங்க. அது அவங்க குடும்ப உறுப்பினர் ஞானவேல்ராஜான்னு ஒரு தயாரிப்பாளர் இருக்கார்ல, அவர் பேசுகிற பேச்செல்லாம் சாதாரணம் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்தே வந்து இவங்க வந்து விலகி போயிட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, ஆடியன்ஸுக்கு மத்தியிலையும் வந்து சிவகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஒப்பீனியன் ஆயிடுச்சு. அதனுடைய தாக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து அவர் அந்த குடும்ப தலைவர்ன்ற அந்த ஸ்தானம் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்லிப் ஆகிட்டார். யார்? சிவகுமார். அவர் ஸ்லிப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு. அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு அந்தம்மா வந்து மும்பை போயிட்டாங்க, சூர்யாவும் போயிட்டார். இவங்களுடைய பேச்சுக்கள் ஈடுபடல. அதுதான் நான் சொல்கிறது. எப்போவுமே இந்த கூட்டு குடும்பம்ன்றது வந்து ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செல்லை தட்டி விட்டதன் மூலமாக கேட்டினா அவருடைய மரியாதை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சதஞ்சிடும். அந்த மெரிட் இருக்கணும். இங்கே பல சந்தர்ப்பங்களில் வந்து கேட்டினா நம்ம வந்து அதுக்கப்புறம் மேடை பேச்சுக்கள் எல்லாமே சிவகுமார் பேசுனது எல்லாமே கேட்டினா ஒரு குறிப்பிட்ட கால சூழல்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி வந்து சங்கிகளுடைய ஆதிக்கம் இந்தியா முழுவதும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேட்டினா அவருடைய மேடை பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பு இருக்குது. நமக்கு இல்லை, ஆனால் வெறுப்பு. அது மூலமாக கேட்டால் கட்டம் கட்டுறாங்க, எப்படா இவங்க சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அடுத்தடுத்து அவங்கவுங்க பேசுகிறாங்க, ஆளாளுக்கு போட்டி போட்டு. ஜோதிகா ஒரு பேச்சு, சூர்யா ஒரு பேச்சு, ஞானவேல்ராஜா ஒரு பேச்சு. கடைசியாக அந்த லட்டு விஷயத்தில் பார்த்தோம், கார்த்தி அசிங்கப்படுது ஆந்திராவில். ஸோ இப்படி வந்து இவங்களுக்கு நெகட்டிவாகவே ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வந்து மற்றவர்கள் பார்வை வந்து நம்ம மீது இருக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக கேட்டால் அப்பா 2 பிள்ளைங்களும் பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்கப்பா. ஏன்னா இங்கே ஏற்கனவே சினிமாவில் வந்து பல பேர் உங்களுக்கு தெரியும் வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கலாம். பிள்ளைங்களை வந்து எப்படியாவது பெரிய ஸ்டார் ஆக்கணும்னு சொல்லிட்டு நாண்டுக்கிட்டு படுத்துட்டு கிடக்குறானுங்க. அவன் வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டு கிடக்குறான். ஏன்னா பிள்ளைகளை வந்து ஆளாக்க முடியல. யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க. உதாரணத்துக்கு சத்யராஜா எடுத்துங்க, அவர் பாக்கியராஜா எடுத்துங்க, இன்னும் எத்தனையோ வந்து ஏன் பாரதி ராஜா எடுத்துங்க. பிள்ளைகளை வந்து பெரிய ஸ்டார் ஆக்க முடியல. என்னென்னமோ பண்ணுறாங்க. சட்டியில் தானே அகப்பையூர் வரும் இல்லை. நடிக்க தெரியாத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நடிடான்னா என்ன பண்ணுவாங்க? அது பாரதி ராஜா பையனாக இருக்கட்டும், பாக்கியராஜ் மகனாக இருக்கட்டும், நடிப்பு வரல. அப்பாவுக்கு நடிப்பு தான் பிள்ளைங்களுக்கு வரணும்னு தான் இருக்காங்க. ஆனால் அந்த வகையில் வந்து கேட்டால் சிவகுமாருக்கு அந்த மாதிரி இது கிடையாது. நீங்கள் கார்த்தியை கூட நீங்கள் அப்படி தள்ளி விட்டுற முடியும், சூர்யாவை வந்து நீங்கள் ஒதுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிறவி கலைஞன் சூர்யா. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒட்டுமொத்த பார்வையும் சிவகுமார் மேலே இருக்கும்போது, அந்த குடும்பத்தின் மீது இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். அப்போ அது வந்து கேட்டால் சமூகத்தோட பார்வை நம்ம கேட்டால் அப்போ சமூகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை விட்டுட்டு ஆணவமாக நடந்துக்கிட்டாங்க. சிவகுமாரே ஆணவமாக நடந்துக்கிட்டார். இந்த சால்வை தூக்கி வீசி போடுறது, என்னடா இவ்வளோ கேமரா நம்மளை பார்த்துட்ருக்கே அப்படின்ற ஒரு இது இல்லை. அதனால் இதுதான் இவங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு இறங்கு முகம்ன்றது, இந்த கங்குவான்ற படம் பெரிய அளவில் இவங்க எதிர்பார்த்தாங்கள்ல, அது போகலைல்ல. அதனால் இனிமேல் வர இப்போ இருக்க அடுத்தடுத்து இப்போ நீங்கள் ஜோதிகாவால் பல சிக்கல்களை இவங்க சந்திக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப பெருமைன்னு ஒன்று இருக்குல்ல,
சினிமாக்காரனா குடும்ப பெருமை இருக்கக்கூடாதா? சினிமாக்காரனா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கீழான பார்வை பார்க்க முடியாதுல்ல. அப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சமூகத்திலும் சரி, சினிமா துறையிலையும் சினிமா குடும்பத்திலையும் சரி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ அவங்க வந்து ஸ்டெப் டவுன்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே சார், இன்றைக்கு ஜோதிகா அவர்கள் மீது எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.